விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அங்காளம்மன் கோவில் திருவிழா மயான கொள்ளை நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். திருவிழாவின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அருகே பாமகவினர் நடனமாட முயன்றிருக்கின்றனர். இந்த நிலையில் போலீசார் தடுத்தும் கேட்காமல் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். பாமக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அங்காளம்மன் கோவில் திருவிழா மயான கொள்ளையில் போலீசார் தடியடி நடத்தி இருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல நடைபெற்ற ஒரு அம்மன் கோவில்ல மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு விசேஷம் ஒன்று நடக்கும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல அங்காளம்மன் திருக்கோவில்ல ஆண்டுதோறும் நடைபெற ஒரு விழா இந்த மயான கொள்ளை அப்படிம்பாங்க. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருவிழா நடக்கிறதுக்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்படும். எப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டமா சேர்ந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டளைகள் எப்பவுமே அந்த கோவில் திருவிழாக்கள் அப்படின்னா வழக்கம் போல கட்டளைகள், ஏன்னா சமூக ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டளைகளை நார்மலாவே போலீசார் போடுறது வழக்கம். இந்நிலையில இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்று வந்த மயான கொள்ளை திருவிழால காமாட்சியம்மன் கோவில் தெரு அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கிற பாமக நிறுவனர் ராமதாஸ் அவங்க வீட்டு முன்னாடி நடனமாட முயன்ற பாமகவினரை போலீசார் தடுத்த போதும் கட்டுக்கடங்காத நடந்த ஒரு சூழ்நிலையில தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்சிருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பொதுமக்கள், மாணவ மாணவிகள் எல்லார் மேலேயுமே இந்த தடியடியானது நடத்தப்பட்டிருக்குது. இதனால அந்த பகுதியை ஒரு பெரும் பரபரப்பு நிலவுச்சுங்க. அதாவது கடந்த முறை நடைபெற்ற இதே பிரச்சனையில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டு பக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இடையே ஒரு மோதல் போக்கு காரணமா பிரச்சனையாச்சு. இதனால என்ன சொன்னாங்கன்னா இந்த முறை கட்சி கொடியை பயன்படுத்த போலீசார் தடை விதிச்சிருந்தாங்க. அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு கிட்ட அந்த தெருவில் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வாங்கிட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த விழாக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில அந்த வீட்டுக்கு முன்னாடி பாமகவினர் நடனமாட முயன்றாங்க. அப்போ அங்கிருந்து போலீசார் அவங்களை தடுத்த போதும் தொடர்ச்சியா அவங்க கட்டுக்கிறங்காம போலீசார்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதும், அது தொடர்ந்து அவங்களோட வார்த்தைகளை மீறி அங்க நின்று டான்ஸ் ஆடுறது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல போலீசார் அவங்க எச்சரிச்சும் அவங்க அங்கிருந்து போகாத ஒரு சூழ்நிலையில ஆத்திரமடைஞ்ச போலீசார் அங்கிருந்த பாமக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மீதும் தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டாங்க. மேலும் அங்க போலீசார் தடியடி நடத்தினதால அங்கிருந்த பொதுமக்கள் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. அதாவது அந்த கூட்டத்துக்குள்ள வந்திருந்த ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் பலருக்கும் அந்த தடியடி காரணமா சிறிய அளவுல காயங்கள் ஏற்பட்டது. மேலும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பாமக நிர்வாகிகள் போலீசார்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையிலையும் அவர்களையும் அங்கிருந்து விரட்டி அனுப்பி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த சம்பவத்தால அங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.